வணக்கம். ஜெம் தொலைக்காட்சிக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சேவியார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது, அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி தமிழகத்தில் தற்போது பரவலாக சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஜெம் தொலைக்காட்சி மக்களின் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் மனநிலை என்ன என்பதை களத்திற்கு நேரடியாக சென்று மக்களின் குரலாக கேட்போம். இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. வெத்தலைக்கு தாங்க எடப்பாடி தான் கம்பல்சரி ஜெயிப்பாருங்க. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே ஆகிய எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். டிவிகேக்கு தான். திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போடலான்ட்டு ஒரு இதுல இருக்கேன். எடப்பாடி அண்ணா அவர்களுக்கு தான் முதலமைச்சர் ஆக முடியும். திமுக தான் ஆட்சி அமைக்கும். நாங்க தான் ஸ்டாலின் தான் முதல்வர். அண்ணன் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். விஜய் வந்தா பரவாயில்ல நினைக்கிறோம். ஸ்டாலின் ஐயாக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். நாங்க எடப்பாடிக்கு தான் அண்ணனுக்கு தான் போடுவோம். திமுக தான். நானும் விஜய்க்கு தான் போடுவேன். திராவிட முன்னேற்ற கழகம். விஜய்க்கு போடலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். நான் சூரியனுக்கு தான் போடுவேன். விஜய் தாங்க. முக ஸ்டாலின் தான் வருவாருங்க. சூரியன் போடுறேன். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஸ்டாலின் தான். சூரியன் தான் போடுவேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆக போகிறார். தாவேக்கா வெற்றி பெறணும்னு விரும்புறோம். திமுக தாவேக்காக என்டிஏ குட்டி தான் வாக்களிக்க போறேன். ரெட்டலையா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, யாருக்கு தொகுதி கொடுக்குறோம் அவங்க ஓட்டு கொடுக்க போறேன். எனக்கு விஜய் வந்தா ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலின் தான் வருவாருங்க. விஜய் வந்தா வராதுங்க. ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேங்க. ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக 2 பேர் ஜெயிக்கும். எடப்பாடியாக அதிமுகவுக்கு தான் எல்லாரும் மனசும் இருக்குது. அதிமுக வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். விஜய் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இலவச பேருந்து பயணம் எல்லாம் போன்ற நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. திரும்ப அவரை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே நிறைய திட்டங்கள் போடுது, மக்களுக்கு சேர்றது இல்ல. தாலுகா ஆபீஸ் ஆகட்டும், டேக்ஸ் ஆபீஸ் ஆகட்டும், மக்கள் எதுவும் சேர்றது இல்ல. அதே போல ஏடிஎம்கே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் பாஜக சேர்ந்ததுனால எல்லாமே 0 தான் சார் வரும். ஆனா திருப்பி மீண்டும் முக ஸ்டாலின் தான் சார் முதல்வர் ஆகிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் வராது சார். ஏன்னா இப்ப மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போட்டு சலிப்படைஞ்சு போயிட்டாங்க. இவங்களும் ஒண்ணும் பண்ணல, ஏடிஎம்கே ஒண்ணும் பண்ணல, திமுக ஒண்ணும் பண்ணல. வருகிற இப்ப டிவிகே பாத்தீங்கன்னா வருகிற சட்டமன்ற 2026 தேர்தல அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா தடவை 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்டேன். ஓரளவு சுமாரான ஆட்சி நடந்தது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலான்ட்டு இந்த எலெக்ஷன்ல இன்னும் ஓட்டு போடுறதுக்கு நாள்கள் இருக்கு. பார்ப்போம் அது வரைக்கும் எப்படி ஆட்சி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி போகலாம் அப்படின்னு இருக்கோம். கடந்த 5 வருஷமா அவர் நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிறுபான்மை மக்களுக்கு அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அண்ணன் ஸ்டாலின் ஐயா தான் முதல்வரா வரணும்னு நாங்க ரொம்ப விரும்புறோம். அவருக்கு தான் எங்க ஓட்டு. நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. மகளிருக்கான நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அதனால இந்த வருஷம் ஸ்டாலின் ஐயாக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். அவரு எண்ணற்ற பல திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிருக்காரு. மீண்டும் அவர் வந்தா 2026 மிக சிறப்பான ஆட்சி தருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அவர் நல்லா செஞ்சுக்கிறாருங்க. திட்டம் செஞ்சுக்கிறாரு. மகளிர் தொகையெல்லாம் கொடுத்துக்கிறாரு. அவருக்கே நான் போடுறேங்க. ஏன்னா இப்ப 5 வருஷத்துல திமுக மக்களுக்கு எது நல்லது பண்ணல. தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிறைய சம்பவம் நடந்திருக்குது. திரும்ப இவங்களே ஆட்சிக்கு வந்தா நாடு இன்னும் ரொம்ப மோசமா தான் போகும். என்ன காரணம்? ஆமா, மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, காலை உணவு திட்டம் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காரு. எந்த முதலமைச்சர் எப்படி கொண்டு வந்தாங்க? யாருமே கொண்டு வரல. அதனால அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான். அதாவது திமுக ஆட்சி நடைபெற்று முடிந்து விட்டது. ஆனால் பொதுமக்களிடம் அதிக வாய்ப்பு இல்லை. திமுகவிற்கு வழிப்பறி கொள்ள, கற்பழிப்பு இது மாதிரி பொருள் இது நடக்கிறதுனால அடுத்த நம்ம மாற்றம் வேணும். நானும் வேற கட்சியில நம்ம தலைவர் தான் இருந்தாலும் தாவேக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க குடும்பத்துல எல்லாமே சட்டம் நல்லா இருக்கும். இப்படி பாலியல் பலாத்காரம் நடக்குது. அது நடக்காது. சட்டம் அமைதியா இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னுரிமை இருக்கும். பாதுகாப்பாகவும் இருக்கும். என்ன காரணம்னா, புதுசா வராரு, ஏதாவது செய்வாரு அப்படிங்கறதுனால. அவர் ஏதாவது செய்வாருன்னு பாப்போம். அதுக்காக எந்த அடிப்படையில விஜய் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு எதுக்கு அது மாதிரி வருது.
அதனால திமுக வர்றதுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான் இந்த தடவை.